இந்த நல்ல காலவழிக்காக நாம் ஆண்டவரை துதித்து எல்லா கத்தரை மகிமைப்படுத்துவோம். குறிப்பாக கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களை நினைவு கூற தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக இந்த காலவழியில் இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை எங்களை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்ததை நாங்கள் நினைத்து உம்மை இந்த காலவழியிலே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்த வருடங்கள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து, கடந்த வருடங்கள் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் வழிநடத்தி வந்த அவருடைய மகாபுரம் தயவு இவைகளை நினைத்து இன்று காலவழியிலே கிறிஸ்துவின் பிறப்பை எண்ணி இந்த அதிகாலையில் நேர கத்தரை சோதரித்து தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த பூமியில் வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகில் உங்களுடைய இரத்தத்தை ஜீவனையும் கொடுப்பதற்காக உலகத்தில் வந்து அவதரிக்க மகிமையான இயேசுவை நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகள், நீங்கள் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றுக்காக இந்த காலவழியிலே நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவழியிலே நாம் கர்த்தரை பாடி துதித்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை கர்த்தர் இந்த காலவழியிலே கேட்டு தேவன் நம்முடைய வல்லமையை விளங்க செய்வாராக. குளிர் வாழை வீசும் நேரம் என்று தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலவழியிலே அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி இணைந்து ஆராதிப்போமோ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசம். இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். அவர் சர்வ வல்லவராய் இறங்கி வந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மகிமை, பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவர் பிரகாசமான
வெடிவெளி நட்சத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் 12:3, வெளிப்படுத்தல் 22:16 இந்த வசனங்களிலே நட்சத்திர பிரகாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார். இருள் நிறைந்த உலகில், பாவம் நிறைந்த உலகில் தேவன் தம்முடைய பிரகாசமான பரிசுத்த ஒளியை வெளிப்படுத்துவதற்காக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யோபின் புஸ்தகம் 33:29 இதோ மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கும் எல்லாவற்றுக்கும் விளக்குகிறதற்கு அவனை பிரகாசிப்பதற்கும் வந்த ஒரு தேவன் என்று அங்கே சொல்கிறார். ஆம், யோபு பக்தனுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆம், he had a revelation about Jesus Christ. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பின அந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது, பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்று காலை இயேசு கிறிஸ்துவை மகிமையின் பிரகாசமாக நாம் தியானிக்கிறோம். அவர் மகிமையின் ஒளி. அதைத்தான் லூக்கா 2:9 பார்க்கும்போது, அன்றைக்கு தூதர்கள் கால அங்கே இறங்கி வந்து 10 தெய்வ தூதன் அவர்களை நோக்கி லூக்கா 2:10 எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அங்கே எப்பொழுது அந்த நாட்டில் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த பொழுது 9வது வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. There was a light shone around the angel and upon the people, those who had the message. இந்த செய்தியை கேட்ட யாவர் மேலும் அங்கு வந்து சொன்ன தூதர்களோடு கூட தேவனுடைய பிரகாசம். அது எதை குறிக்கிறது? இயேசு இவ்வுலகத்தில் மனிதனை பிரகாசிப்பதற்காக வருகிற ஒரு ஒளி என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். எல்லாரும் இந்த காலவெளியில் ஆண்டவரை இந்த வருடத்தில் கிறிஸ்து பிறப்பிருந்த நாட்களில் மகிமையின் பிரகாசமான அவரை, ஆண்டவரே இயேசுவை, என் தெய்வத்தை, என்னை ரட்சித்த ஆண்டவரை தியானிக்க கொடுத்த நல்ல காலவெளி காவல நன்றி. எல்லாம் கைவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல், நீர் பிதாவின் மகிமையின் பிரகாசமாக இருக்கிறீர். 1:3 இவர் அவர் மகிமையின் பிரகாசம். எசேக்கியேல் 43:2 அவர் மகிமை பூமியில் பிரகாசித்தது. ஆமென். இன்று காலை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருளில் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் பிரகாசித்தார். He shone as a light of the whole world. இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஆம், கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்திற்கு ஒரு ஒளி. அந்த பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம்? 7 விதமான பிரகாசத்தை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, சூரிய பிரகாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மனிதனுக்காக வந்து அவதரித்தது சூரிய பிரகாசத்தோட மகிமையுள்ள பிரகாசம். நீதிமொழிகள் 4:18, மத்தேயு 17:2 வசனங்களை வாசித்து பார்த்தால் அவர் மகிமை சூரிய பிரகாசத்தை போல் இருந்தது. ஆமென். 2வது தானியேல் 10:6, மத்தேயு 24:27 மின்னலின் பிரகாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவதரித்தது வந்தது ஒரு மின்னலின் பிரகாசத்தை கொண்டு வர. ஆம், இருளான இந்த உலகத்தில் மின்னலின் பிரகாசம் is a lightning light, is a light shining like a sun. 3வது நட்சத்திர பிரகாசம். தானியேல் 12:3, வெளிப்படுத்தல் 22:14 ஆகிய வசனங்களிலே நட்சத்திர பிரகாசம். இதெல்லாம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததினால் ஒரு பெரிய மகிமையின் பிரகாசம். நம்முடைய குடும்பங்கள் அப்படிதானே? ரட்சிக்கப்படாவிட்டால் இன்றைக்கு நாம் இருளில் இருந்திருப்போம். இயேசுவை அறிந்திராவிட்டால் ஒரு இருளில் தான் இருந்திருப்போம். ஆனால் இயேசுவை அறிந்தபடினால் ஒரு பிரகாசம் நம்முடைய குடும்பத்தில், ஒரு வெளிச்சம், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். A great rejoicing is with us. ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நம்மோடு கூட இருக்கிறது. ஒரு பெரிய சந்தோஷம் நம்மோடு கூட இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கை வைத்து சூரிய பிரகாசமாகிய ஓ மகிமை இயேசுவே, மின்னலின் பிரகாசமாகிய மகிமை இயேசுவே, நட்சத்திர பிரகாசமாகிய மகிமை இயேசுவே, சுடர்களைப் போல பிரகாசம். பிலிப்பியர் 2:14 நம்மையும் சுடர்களைப் போல பிரகாசிக்க வைத்துதான் இயேசு உலகத்தில் வெளிச்சமாய் பிரகாசமாய் வந்தார். ஆமென். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி பிரகாசிக்கிறார்கள்? உலகத்தில் தேவனுடைய உயர்த்தி எப்படி அவர்களை பிரகாசிக்க வைக்கிறார்? வேதாகம காலங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு ராஜ்யங்களில் ஜொலிக்க வைத்தார், பிரகாசிக்க வைத்தாரே. அதே போல இன்றைக்கும் தேவன் ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகளுக்கு வகை வகையாக தெரிந்து கொண்டு வரங்களை கிருபைகளை கொடுத்து நம்மை பிரகாசிக்க வைக்கிறார். கை சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணின காலங்களில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பின் நாட்களை நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. சூரிய பிரகாசத்திற்கும் மேலான மகிமை பிரகாசமாகிய எங்கள் இயேசுவே, மின்னலின் பிரகாசத்தை விட மகிமையான பிரகாசமாகிய எங்கள் இயேசுவே, நட்சத்திர பிரகாசத்தை விட வல்லமுள்ள மகிமை பிரகாசமாகிய இயேசுவே, எங்களை சுடர்களை போல பிரகாசிக்க வைக்க பூமியில் வந்தவரே. 2 பேதுரு 1:19 விளக்கை போன்ற பிரகாசம். ஹல்லேலூயா. Jesus Christ is a lamp. Oh, he has the word of God. அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை போன்றிருக்கிறது. அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் நம்முடைய குடும்பங்களில் ஒரு மகிமை பிரகாசம் வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள் மாறும், வேதனைகள் மாறும், வியாதிகள் மாறும், போராட்டங்கள் மாறும். There was a darkness might have been in your family because of the disease, because of some problem. But this morning the Lord says, my light will shine upon your family, upon your children. உங்கள் பிள்ளைகள் மேல் மகிமை ஒளியின் பிரகாசம் இன்னும் அதிகமாக சூரிய ஒளி காலையில் வரும்போது கொஞ்சம் தெரிய, பிறகு அப்படியே அதிக பிரகாசம் மதிய நேரம் வரும்போது மகிமையின் பிரகாசம். அதுபோல ஆண்டவருடைய பிரகாசம் நம்முடைய குடும்பங்களில் பெருக போகிறது. நம்முடைய சபையில் இன்னும் தேவனுடைய பிரகாசம் பெருக போகிறது. நம்முடைய ஆராதனையில் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் இன்னும் வல்லமையாய் பெருக போகிறது. ஆகவே சுடர்களை போன்ற பிரகாசம், விளக்கை போல பிரகாசம், வெண்கல பிரகாசம். வெளிப்படுத்தல் 1:15 பரிசுத்த யோவான் தரிசனத்தில் இயேசுவை பார்க்கும் பொழுது வெண்கல பிரகாசத்தோடு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலுடைய ஒரு பிரகாசத்தை என் ஆவிலே உணர்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் தெய்வ ஊழியர்கள் சபைகளுக்குள்ள இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் ஒரு மகிமையின் பிரகாசம், ஒரு வல்லமையின் பிரகாசம் வெளிப்படுவதாக. வெண்கல பிரகாசம். வெளிப்படுத்தல் 19:8, மார்க்கு 9:3 7வதாக மெல்லிய வஸ்திர பிரகாசம். ஆமென். இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மகிமையாக இருக்கிற மகிமையை குறிக்கிறது. அந்த மெல்லிய வஸ்திர பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மெல்லிய வஸ்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மெல்லிய வஸ்திர பிரகாசம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிரகாசத்தை இந்த காலையில் நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை விசுவாசிகள் என்னுடைய ஊழியர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் மகிமையின் பிரகாசமாய் பூமியில் இறங்கி வந்தீரே, நீர் மகிமையின் பிரகாசம் என்று யோக பக்தர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆமென். பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்மை மகிமையின் பிரகாசமாய் கண்டார்களே. படுகொலைக்கு விளக்குகிற பிரகாசிக்கிற ஒளியே, இவர் அவர் மகிமையின் பிரகாசம் என்று பவுல் கண்டுபிடித்தாரே. இப்படிப்பட்ட மகிமை பிரகாசமாகிய எங்கள் தேவனே, இந்த காலையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லவர், நீர் ஆச்சரியமானவர் என்று உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு இந்த காலையிலே நன்றிகளை செலுத்தி, ஓ மகிமையின் பிரகாசமே, விடிவெளியின் பிரகாசமே, நட்சத்திர பிரகாசமாகிய இயேசுவே, மின்னலை போன்ற பிரகாசமாகிய எங்கள் இயேசுவே, வெண்கல பிரகாசம் உள்ள தேவனே, எங்களை சுடர்களை போல பிரகாசிக்க வைக்க இறங்கி வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விளக்கை போல
போன்ற பிரகாசம், வெண்கல பிரகாசம், மெல்லிய வஸ்திர பிரகாசம். இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்ததான் லூக்கா 2:9 தெய்வ தூதன் மந்தையை காத்துக் கொண்டிருந்த தூதர்கள் அங்கே மீட்பர்கள் மத்தியில் வந்தபோது தூதர்களிடத்தில் ஒரு பிரகாசம் அங்கே வெளிப்பட்டது. தூதர்கள் வந்து வெளிப்பட்ட உடனே ஒரு மகிமை பிரகாசம் சூழ்ந்து கொண்டது. அன்றைக்கு அந்த மீட்பர்கள் நோக்கி பார்த்தார்கள். வாட் இஸ் திஸ் கிரேட் லைட்? என்ன பிரகாசம்! ஆமே, வேதத்திலே நான் பார்த்தால் அல்கியாக்கும் மத்தேயுக்கும் இடையில 400 ஆண்டுகள் இருண்ட காலம். தீர்க்கதரிசிகள் இல்லை, வேதம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த 400 years dark years, அந்த இருள் நிறைந்த அந்த காலத்தில் அந்த முடிவில் இயேசு ஒளியாக பிரகாசமாக வருகிறார். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. கரங்களை வைத்து இன்று காலை உங்களுடைய மகிமை பிரகாசங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், உங்களுடைய வல்லமை பிரகாசங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும் என்று கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த நாட்களில் யாராவது பலவீனமாக இருந்தால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். குடும்பத்தில் சில பாடுகள் இருந்தால் உடனே நீங்கள் தோய்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்புவார். அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவார். இப்பொழுது ஒரு பிரகாசம் உங்களை மூடுகிற உங்கள் வியாதி பலவீனங்கள் போராட்டங்களை மாற்றுகிற அந்த மகிமையின் பிரகாசம் இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் நாட்களின் இந்த ஒளி, இந்த பிரகாசம் பிள்ளைகளை பிரகாசிப்பிக்கட்டும், குடும்பங்களை பிரகாசிப்பிக்கட்டும், நம்முடைய திருச்சபை மக்களை பிரகாசிப்பிக்கட்டும். புதிய ஆண்டில் வல்லமையோடு கூட பிரவேசிக்க இன்னும் சில நாட்களுக்கும் தேவனை துதித்துக் கொண்டே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் மகிமை நாட்களாய் நமக்கு மாறுவதாக. எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் என்று நாம் பார்த்தோமே. லூக்கா 2:9 கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற போது ஒரு ஒளி பிரகாசித்ததே. யோவான் 1:9 வாசித்தோமே. உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து காலையிலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். ஆகாவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், காலையில் இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து அவருடைய ஒளியாகிய இயேசுவை பிரகாசிக்கிற ஒளியை இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு தேவனுடைய ஒளி பிரகாசிக்கட்டும். உங்கள் மேல் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கட்டும். Let the light of Jesus shine in your house. Let the light of Jesus shine in your family this morning. இந்த காலையிலே ஒரு ஒளி, ஒரு மகிமை. ஓ ஹல்லேலூயா! எந்த சோர்வுகள், போராட்டங்கள், வேதனைகள் என்னென்றால் கர்த்தருடைய ஒளியின் பிரகாசங்களை மகிழ்ச்சியாகட்டும், உங்களை சந்தோஷமாக்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா! ஆகவே சூரிய பிரகாசத்தை போல மகிமையான இயேசு அதை விட மகிமையானவர். மின்னலின் பிரகாசத்தை விட மகிமையானவர். நட்சத்திரத்தின் பிரகாசத்தை விட மகிமையான இயேசு நம்மை சுடர்களை போல பிரகாசிக்க வைக்க பிலிப்பியர் 2:14 இயேசு இந்த உலகத்தில் பிரகாசமுள்ள விடியொளி நட்சத்திரமாய் வந்தார். இந்த காலை அவருடைய பிரகாசம் நம்மை நிரப்பட்டும், அவருடைய ஒளி நம்மை நிரப்பட்டும். அந்த பிரகாசத்தில் நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், திருச்சபைகள் ஒளி வீசுவதாக. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஒரு பாடலை பாடி உன்னத தேவனுக்கே மகிமை என்று இந்த காலையில் அவரை நாம் உயர்த்த போகிறோம். தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! உன்னத தேவனுக்கே மகிமை என்று கர்த்தரை உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை உலகில் சமாதானமே. Hallelujah.
நாள். இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் நாட்களை நினைவூர்ந்து தேவனை மகிமைப்படுத்த அந்த தேவ மகிமைக்காக, தேவ கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய மகிமை பிரகாசம் இந்த குடும்பங்களை மூடட்டும், வீடை மூடட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம், அந்த வெளிச்சம், அந்த சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அதிகாலை வேளை ஜெபத்தை இந்த ஆண்டு முழுவதும் காலையில் விசுவாசிகளை ஆங்காங்கே ஆன்லைனில் கூடி ஜெபிப்பதற்கு நீ கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் நாட்களை நினைவு கூறும் இந்த நாட்களிலே இன்று காலை கிறிஸ்துவின் அந்த மகிமையின் ஒளியை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த ஒளியின் பிரகாசம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட குடும்பங்களை மூடட்டும், பிள்ளைகளை மூடட்டும். இந்த ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் குடும்பங்களை மகிழ்ச்சியாகட்டும். நல்ல சபையில் ஆராதனைகளை தாரும், நல்ல காரியங்களை கத்தரிப்பின் தந்தைகளை ஆசீர்வதிக்கிறாக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி, எந்த நிலையில் இருந்தால் அதற்கேற்றவர்களுடைய உயர்த்தி ஆசீர்வதி. அவர் அவர்த்தை போய் சந்தி, அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடும். எந்த நிலையிலும் எந்த காரியமும் அதற்கேற்றது போல மகிமை தூக்கி நிறுத்துட்டாங்க. அப்படி அப்பொழுது செய்து விட்டதற்கான நன்றி. இந்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் மேல் கூறுகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களையும் வலிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலையிலே வருகின்ற கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு முன்பதாகவே கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் கற்பாக்கு மனோகர மேஜி சபைகளின் சார்பில் இணைந்து அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுடைய மகிமை பிரகாசங்களை நிரப்புவதாக. God bless you. Amen.